Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. May 5, 2021 current affairs பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு உடனுக்குடனே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். Crocidura narcondamica, new shrew species found at Dash. Option A, Andaman and Nicobar Island. Option B, Lakshadweep. Option C, Meghalaya. Option D, Western Ghats. Answer, Andaman and Nicobar Island. ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்டில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு புதுசாக ஷ்ரூ பீசஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா Crocidura narcondamica. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஹவுஸ் மவுஸ் அளவில் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மவுஸில் அளவு வந்து சைஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மெயினாக ஃபாரஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், அதே சமயம் அந்த காடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அங்கே வாழக்கூடியதாக இது பார்க்கப்படுது. மெயினாக இன்செக்ட் தாங்க சாப்பிடும். அண்டு இது வந்து மெயினாக இன்செக்ட் பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நார்கண்டம் அப்படிங்கிற ஃபாரஸ்ட்டில் இது வந்து மெயினாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த நார்கண்டம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டு. இன்ஃபேக்ட் வந்து அது நார்கண்டம் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டால், அதாவது டெம்பரவரி அப்சர்வேஷனில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது. அண்ட் இட் பிலாங் டு ஷ்ரூஸ் ஃபேமிலி. ஷ்ரூஸ் ஆர் நாட் ரோடன்ஸ். அதாவது வந்து ஷ்ரூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லைக் ரோடன்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் ரோடன்ட் கிடையாது. அதுதான். ஸோ மெயினாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இன்செக்ட் ஈட்டிங் மம்மல் ஸ்பீசிஸ். இதுக்கு முன்னாடி ஒன்று கண்டுபிடிச்சாங்க இந்தியாவில். அது இல்லாமல் ஒரு மம்மல் ஸ்பீசிஸ், அதுவும் இன்செக்ட் சாப்பிடக்கூடியது இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டில் Crocidura narcondamica அப்படிங்கிற புது ஷ்ரூ ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. Who flagged off the first supply of used cooking oil based biodiesel? Option A, Shri Dharmendra Pradhan. Option B, Nirmala Sitharaman. Option C, Narendra Modi. Option D, Ramnath Govind. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டரான ஸ்ரீ தார்மேந்திர பிரதான் அவர்கள் தான் வந்துட்டு இந்த யூஸ்டு குக்கிங் ஆயில் பேஸ்டு பயோடீசலுக்கு ஃபஸ்ட்டு அப்ரூவல் சொல்லியிருக்காரு. ஸோ இட் லான்ச்டு அண்டர் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம். அதாவது வந்து யாருக்காவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீமு. குக்கிங் ஆயிலை வச்சு அதை வந்து பயோடீசலாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் வந்து யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க தே கேன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. அதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம். So it is for the procurement of biodiesel produced from using cooking oil, and biodiesel is an alternative to fossil fuels. அதாவது இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த பயோடீசல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பயோடீசல் அப்படிங்கிறது எதுலேருந்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபேட்டு, வெஜிடபிள் ஆயில், வேஸ்ட் குக்கிங் ஆயில், அது மாதிரி எதுலேருந்து வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஜட்ரோஃபா குர்காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டாமனுக்கு மெயினாக பயோடீசலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அனிமல் ஃபேட்லேருந்தும் நம்ம பயோடீசல் எடுக்கலாம், வெஜிடபிள்ஸ்லேருந்தும் நம்ம எடுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்ன்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலும் வந்துட்டு பயோடீசலாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக யூஸ்டு குக்கிங் ஆயில், அதாவது வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அந்த யூஸ்டு குக்கிங் ஆயிலை வச்சுட்டு நம்ம பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சப்ளைக்கு இப்போ ரீசெண்டாக ஸ்ரீ தார்மேந்திர பிரதான் அவர்கள் வந்துட்டு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அவங்க தான் தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் பெடஸ்ட்ரியன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஓப்பன்ஸ் இன் டேஸ். ஆப்ஷன் ஏ போர்ச்சுகல். ஆப்ஷன் பி ஸ்பெயின். ஆப்ஷன் சி பிரிட்டன். ஆப்ஷன் டி இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ போர்ச்சுகல். ஸோ உலகத்திலேயே ரொம்ப ஹைட்டாக லாங்காக வந்துட்டு பெடஸ்ட்ரியன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்துட்டு போர்ச்சுகலில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட அதாவது லென்த் பார்த்தீங்கன்னா 516 meters. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே அழகாக நம்ம நடந்து போக முடியும். அதில் சஸ்பென்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு. அடுத்து வேர் இஸ் 100 million year old bones ஆஃப் sauropods discovered? Option A, Meghalaya. Option B, Assam. Option C, Tamil Nadu. Option D, Kerala. ஆன்சர் பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் ஏ மேகாலயா. ஸோ இந்த 100 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு போன்ஸ் ஆஃப் சாரோ பாட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க மேகாலயாவில். சாரோ பாட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு டைனோசர் தான். ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மேகாலயாவில் வெஸ்ட் காசி ஹில்ஸ் பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. காசி ஹில்ஸ்னாவே மவுண்ட் சிண்ட்ராம் ஞாபகம் வரணும். உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய மவுண்ட் சிண்ட்ராம் அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லியன் இயர்ஸ் ஓல்டான இந்த டைனோசருடைய எலும்பு துண்டுகள் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சாரூஸ் டைனோசர் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் ஆரிஜினான டைனோசர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் டைனோசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரா பசரூஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, இல்லைனா பாரா பசரூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து, what is the percentage of IGST on import of COVID related relief materials? அதாவது கோவிட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு மெட்டீரியல் நம்ம வெளிநாட்டிலேருந்து இப்போ இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு இப்போது ஐஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ 5%, ஆப்ஷன் பி 0%, ஆப்ஷன் சி 12%, ஆப்ஷன் டி 18%. ஆன்சர் 0%. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஐஜிஎஸ்டி வந்து ஜூன் 30 வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கோவிட் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஐஜிஎஸ்டி கிடையாது அப் டு ஜூன் 30 வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெம்டெசிவிர் மருந்தாகட்டும், பீட்டா சைக்ளோ டெக்ஸ்ட்ரின் அண்டு மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் அண்ட் க்ரையோஜெனிக் டிரான்ஸ்போர்ட் டேங்க்கு. இந்த ஆக்சிஜன் என்ன மாதிரியான கொண்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு மருந்து ரிலேட்டட் டு கோவிடாக இருந்தாலும் அதுக்கு டேக்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 0% அப்படின்னு இப்போது இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எந்த மூலையிலேருந்து எங்கேனாலும் எடுத்து போகலாம், வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்து, 5G technology and spectrum trials are allowed in India. Which statement is related to this? Option A, Chinese companies have been kept out of the trials. Option B, it is compulsory to conduct trials in rural and semi-urban areas. Option C, the trials are to be conducted on non-commercial basis. Option D, all. Answer பார்த்தோம் அப்படின்னா ஆல் தாங்க வரும். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் 5G டெக்னாலஜி அண்ட் அதுக்கான ஸ்பெக்ட்ரம் ட்ரையலுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் கம்பெனிஸ் இல்லைனா வெளிநாட்டு கம்பெனிஸ் வந்து ட்ரையலுக்கு பண்ணலாம், பட் சைனீஸ் கம்பெனிஸ் வந்து அலோவ்டு இல்லை. முக்கியமாக ஹவாய் கம்பெனியை முக்கியமாக அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நாடுகளில் ஹவாய் கம்பெனியை அலோவ் பண்ணல 5G ஸ்பெக்ட்ரம்க்கு, 5G டெக்னாலஜி ட்ரையலுக்கு. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாலையும் இந்த ட்ரையல்ஸை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரூரல் ஏரியாலையும் அந்த ஸ்பீட் அது வந்து இருக்கணும். ரூரல் ஏரியாவில் அவங்க வந்து ட்ரையல் பார்க்காம அர்பனில் மட்டும் பார்த்தாங்கன்னா ரூரலுக்கு வந்து 5G டெக்னாலஜி போகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே இது சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கமர்ஷியல் பேசிஸ்லாம் அவங்க வந்து இந்த ட்ரையலை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5G டெக்னாலஜி ட்ரையலுக்கு அலோவ் பண்ணின டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். அடுத்து, விச் இஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷிப்? ஆப்ஷன் ஏ மேஃப்ளவர் 400, ஆப்ஷன் பி பிளாசம் 200, ஆப்ஷன் சி சன்ஃப்ளவர் 400, ஆப்ஷன் டி நன். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மேஃப்ளவர் 400. ஸோ உலகத்திலே வந்துட்டு முதலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபுல்லாக இயங்கக்கூடிய ஒரு ஷிப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இயங்கக்கூடியது. இது வந்து தன்னைத்தானே அதுவே வந்து ரன் பண்ணிக்கும். இதில் வந்து ஹியூமன் பீயிங் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கிட்டத்தட்ட 15 மீட்டர்ஸ் லாங்காக, அதே சமயம் 90 டன்ஸ் வந்து வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட் அட்டானமியில் இயங்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒன்ஸ் வந்து இண்டெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னத்தை ஸ்டடி பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் பொல்யூஷன் அண்ட் அனாலிசிஸ் பிளாஸ்டிக்ஸ் இன் வாட்டர். ஸோ அதாவது வந்து மெரெயினில் வந்து எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குது, அதாவது கடல் தண்ணி எந்த அளவுக்கு பொல்யூட் ஆகிருக்கு, அதே சமயம் கடல் தண்ணியில் எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது, அந்த பிளாஸ்டிக்கோட நேச்சர், அதோட விளைவுகள், இது மாதிரி பொல்யூஷன் ரிலேட்டடான விஷயங்களை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ஷிப் வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஃப்ளவர் 400 இஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷிப். Dash test COVID positive in India. Option A Asiatic Lines, option B
tiger, option C horse, option D monkey. ஆன்சர் ஏஷியாட்டிக் லைன்ஸ். ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஜூவில் ஒரு 7-8 ஏஷியாட்டிக் லைன்ஸ் இருக்குது. அந்த ஏஷியாட்டிக் லைன்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் COVID-19 வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ 8 ஏஷியாட்டிக் லைன்ஸ் ஹவ் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் COVID-19 அட் ஹைதராபாத் நேரு ஜுவாலஜிக்கல் பார்க். அண்ட் இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவிலேயே வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு வைரஸ் ஹியூமன் பீயிங்கிலேருந்து அனிமலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ கிர் நேஷ்னல் பார்க் தான் வந்துட்டு இட்ஸ் ஒன்லி நோன் ஹேபிடேட் ஆஃப் ஏஷியாட்டிக் லைன் இன் தி வேர்ல்டு. உலகத்திலேயே கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் வந்துட்டு ஏஷியாட்டிக் லைன்ஸ் இருக்கும். அங்கே இல்லாமல் ஜூவில் அங்கங்கே வந்து வச்சுருப்பாங்க ஃபார் அவர் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ கிர் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடியது. அண்ட் மோரலஸ் இப்போது நம்மக்கிட்ட இருந்து ஏஷியாட்டிக் லைன்ஸ்க்கும் COVID-19 பாசிட்டிவ் ஆகிருக்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அடுத்து டேஸ் ரீச்சஸ் குவைத் டு பிரிங் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன். அதாவது மெடிக்கல் ஆக்சிஜனை லிக்விடாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக குவைத்துக்கு போயிருக்கக்கூடிய கப்பல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆப்ஷன் ஏ INS கல்கட்டா, ஆப்ஷன் பி INS வைசாக், ஆப்ஷன் சி INS இந்தியா, ஆப்ஷன் டி INS விக்ரம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா INS கல்கட்டா. ஸோ இந்த INS கொல்கட்டா அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ ரீசெண்டாக குவைத்துக்கு போயிட்டு இந்த கோவிட்டுக்காக மெடிக்கல் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வர்றது, எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. இட்ஸ் எ ஸ்டீல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயர்லியர் இட் எம்மார்க்டு 43 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் அண்ட் 200 பாட்டில்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் கத்தார். அண்ட் இப்போ வந்து குவைத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஷூட்டர் தாதி சந்திரோ தோமார் passed away. She belongs to dash. ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேஷ், ஆப்ஷன் பி அசாம், ஆப்ஷன் சி பீகார், ஆப்ஷன் டி ஒடிசா. ஆன்சர் பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ ஷூட்டர் தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர தோமர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60+ தான் அவங்க வந்துட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய நேஷ்னல் காம்படிஷனில் வின் பண்ணி ரொம்பவே சாதனை படைத்த ஒரு பெண்மணி. இவங்களை வச்சு ஒரு ஹிந்தி மூவிஸ் கூட இருக்காங்க. ஸோ மேக் இட் ஷூர் ஷூட்டர் தாதி அப்படின்னு அழைக்கப்படுறது சந்திர தோமார் அப்படிங்கிறவங்க, தோமார் அப்படிங்கிறவங்க யூபிஎஸ் சேர்ந்தவங்க. ஆப்ஷன் ஏ. தென் May 5 related to ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி மிட்வைஃப், ஆப்ஷன் பி வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே, ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி நன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத். ஸோ May 5 ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி மிட்வைஃப் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டேவும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி மிட்வைஃப்கான தீம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஃபாலோ தி டேட்டா, இன்வெஸ்ட் இன் மிட்வைஃப்ஸ். ஸோ வேர்ல்டு ஹைஜீன் டே, ஹேண்ட் ஹைஜீன் டேக்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட்ஸ் சேவ் லைஃப்ஸ், க்ளீன் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. தென் உங்களுக்கு எப்படி வீடியோஸ் வேணும், எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர் வீடியோஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ.